முகமது கஜினி பற்றி முதன்முதலாக நான் நடுநிலைப் பள்ளியில் படிக்கும்போது அறிந்தேன். இது எனக்கு பள்ளியில் கூறப்பட்டது. அவன் இந்தியா மீது 19 முறை படையெடுத்துள்ளான். அதில் 18 முறை தோல்வியை தழுவினான். 18வது முறை அவன் தோற்று ஓடியபோது உயிருக்கு பயந்து ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான். அவனால் வேறு ஒன்றும் செய்ய இயலாததால் அப்பொழுது அக்குகையில் சிலந்தி வலை பின்னுவதைக் கண்டான். அது ஓர் மழைக்காலம் சிலந்தி ஈரமான பாறையில் வலை பின்னுவதால் வழுக்கி விழுகிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் முயன்று வலை பின்னிக் கொண்டிருக்கின்றது. அவனுக்கு ஓர் நம்பிக்கை எழுந்தது. அவன் நினைத்துக் கொண்டிருந்தான், 18 முறை படையெடுத்தும் தோற்றுவிட்டோம். ஆயிரக்கணக்கானவர்கள் போரில் கொல்லப்பட்டு விட்டனர். அவனது முழு வாழ்க்கையும் வீணாகிவிட்டது. அவன் தோற்றது இந்திய எல்லையோர ஒற்றை மனிதனான பிருத்திவிராஜ் சவுகான் என்பவனிடம். இந்திய எல்லையோர மன்னன் பிருத்விராஜ் சவுகான் முகம்மது கஜினி தற்கொலை செய்து கொள்ள எண்ணினான். தனது மக்கள் முகத்தில் முழிக்க அஞ்சினான். முகம்மது கஜினி இந்திய எல்லையோர நாட்டின் அரசன். அக்காலத்தில் செல்வ செழிப்பு மிகுந்திருந்தது. மக்கள் தொகை வெகு குறைவு. தற்போதோ 800 கோடி மக்கள். முகம்மது கஜினி படையெடுக்கவே தேவையில்லை. அவனுக்கென்று செழிப்பான நாடு இருந்தது. ஆனாலும் அவன் திருப்தியடையாததால் இந்தியாவை ஆக்கிரமிக்க எண்ணினான். ஆனால் அது தற்செயலானது. பிருத்வி முகம்மது கஜினியை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. 18 முறை தோற்று ஓடியவன் அவன். இனி அவன் சண்டைக்கே வரமாட்டான். தோல்வி அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பான். இனி அவன் வரவே போவதில்லை என நினைத்து தனது படையை கலைத்து விட்டான். அப்பொழுது எதிர்பாரா நேரத்தில் முகம்மது கஜினி வென்றுவிட்டான். பிருத்வியிடம் தோற்று தற்கொலை செய்து கொள்ள நினைத்தபோது சிலந்தி அவனுக்கு மாபெரும் நம்பிக்கை கொடுத்தது. இந்தச் சிறிய உயிரினமே இத்தனை முறை தோற்ற முயலுகின்ற போது நான் ஏன் மீண்டும் முயற்சிக்க கூடாது என மீண்டும் ஒருமுறை அவன் படையெடுத்தான். அதில் அவன் வெற்றியடைந்தான். இதை எனக்கு வாத்தியார் கூறி மனதை தளரவே விடக்கூடாது. முயற்சியை கைவிடக்கூடாது, முயற்சித்தால் வெற்றி பெறலாம் என கூறினாள். அப்பொழுது நான் கூறினேன், இந்த முகம்மது கஜினி ஓர் முட்டாள். முகமது கஜினிக்கு பக்கத்து நாட்டை ஆக்கிரமிக்கும் எண்ணம் வந்ததே தவறு. அதுவும் அவர்கள் தொல்லை எதுவும் கொடுக்காமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது. முகம்மது கஜினியை பலமுறை தோற்று ஓடச் செய்த பிருத்விராஜ் சவுகான் நினைத்திருந்தால் முதல் முறையே முகம்மது கஜினியின் நாட்டை பிடித்திருக்கலாம். இரண்டாவது முறை கூட முகம்மது கஜினி படையெடுக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் பிருத்திவிராஜ் சவுகான் ஓர் உயர்ந்த மனிதர். அதனால் அவர் அது பற்றி சிந்திக்கவும் இல்லை. முகம்மது கஜினியை ஒரு பொருட்டாகவே நினைக்கவும் இல்லை. பிருத்வியின் அமைச்சர்கள் முகம்மது கஜினியை கொன்று அவனது நாட்டை ஆக்கிரமியுங்கள், இல்லையெனில் இவன் தொடர்ந்து இதேதான் செய்வான் என கூறினார்கள். ஆனால் பிருத்வி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனது படை எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்க அல்ல, முட்டாள்கள் எவரேனும் தொல்லை கொடுத்தால் விரட்டவே என கூறிவிட்டான். நான் வாத்தியாரிடம் கூறினேன், நீங்கள் பள்ளியில் வரலாறு எனும் பெயரில் வன்முறையை விதைக்கிறீர்கள். நான் 8 கால் பூச்சியை கூட மன்னித்து விடுவேன். ஆனால் முகம்மது கஜினியை மன்னிக்கவே மாட்டேன். பூச்சிகளை தள்ளிவிட்டால் திரும்ப அதன் இடத்திற்கு வருவது அதன் இயல்பு. ஆனால் முகம்மது கஜினி இப்படி செய்ததன் மூலம் தனது மனிதத்தன்மையையே இழந்துவிட்டான். மேலும் கஜினி பிருத்வியை கைது செய்தவுடன் அவனது 2 கண்களையும் குருடாக்கி கைவிலங்கு போட்டுவிட்டான். காரணம் அவனது பயம். பிருத்வியை கோர்ட்டில் நிறுத்தினான். அப்பொழுதும் பிருத்வியின் மேலுள்ள பயத்தினால் மேலே பால்கனியில் மூலையில் ஒளிந்து கொண்டான். பிருத்வி சவுகான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வில் வீரன். கண்கள் குருடாக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்ட நிலையிலும் முகம்மது கஜினியின் குரலை வைத்து அச்சபையில் அவன் இருக்கும் இடத்தை கணித்து முகம்மது கஜினியின் மேல் அம்பெய்து கொன்றான். அம்பு சரியாக முகம்மது கஜினியின் மார்பில் பாய்ந்திருந்தது. வரலாறுகள் அனைத்தும் திரிபுகளே. ஓசோ